சாப்பிட வரலையே? ஏன்? என்ன நடக்குது கார்த்திக் இந்த வீட்ல? தெரியல அண்ணி. கொஞ்ச நாளா எல்லாமே ரொம்ப தப்பா இருக்கு இந்த வீட்ல. இதுக்கு முன்னாடியும் நம்ம வீட்ல சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் வந்துட்டு தான் இருக்கும். ஆனா அப்பெல்லாம் இப்படி நீங்க அண்ணன் கிட்ட பேசினதே இல்ல. அண்ணனும் உங்ககிட்ட இப்படி பேசினதில்ல. எனக்கு இதெல்லாம் பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு கார்த்தி. காதம்பரி முன்னாடி மாதிரிலாம் இப்ப இல்ல அண்ணி. எதுக்கு எடுத்தாலும் உடனே த்ரெட்டன் பண்றா. ஸ்ருதியை என்கிட்ட இருந்து பர்மனண்டா பிரிச்சிருவேன்னு மிரட்டுறா. அதோட ஸ்ருதியை உங்க யார் கூடயும் ஒட்ட விட மாட்டேங்கிறா. எல்லாம் எனக்கு தெரியும். என்னையும் அப்படி பண்ணா தாங்க முடியல அண்ணி. என்னடவோ சொல்றா. டைவர்ஸ் வரைக்கும் பேசுறா. கார்த்திக், டைவர்ஸ் கொடுக்கறோன்னு வருத்தப்படுற அளவுக்கு லைஃப் ஒன்னும் இப்ப ஹாப்பியா இல்ல. ஆனா ஸ்ருதிய பார்க்காம என்னால இருக்க முடியாது அண்ணி. இருக்க முடியாது. அவளுக்கும் அந்த மாதிரிதான். புரியுது கார்த்திக். பாட்டு கிளாஸ் எடுக்க வேண்டாம்னு சொன்னா அண்ணன் கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டே போயிடுவார்னு எனக்கு தெரியும். அதனாலதான் ஸ்ருதிக்கு பாட்டு சொல்லிக் கொடுங்கன்னு சொன்ன. மாத்தி மாத்தி பேசி எல்லாமே தப்பாயிடுச்சு. ஸ்கூல்ல மியூசிக் டீச்சர் வேலை வாங்கி கொடுத்தது நீங்க தானே?